கைஸ், வெல்கம் பேக் டு த சேனல். நான் உங்கள் சாய்ரா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜேகேவோட ஒன் ஷாட். என்னடி ஜேகேவா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆமாம், ஜேகே. எனக்கு இந்த கான்செப்ட் தான் வந்து ஜேகேக்கு போடணும்னு தோணுச்சு. சடன்னாக வந்துச்சு எனக்கு. டக்குன்னு சடன்னாக வந்து எனக்கு படிச்சுன்னு இருக்கும்போது ஏதோ ஒரு வேர்டை பார்த்து டக்குன்னு எனக்கு ஞாபகம் வந்துச்சு. இந்த ஒன் ஷாட் என்ன பார்த்து டக்குன்னு வந்துச்சு எனக்கு தெரில. ஸோ ஜேகேக்கு போட நல்லா இருக்குமோ அப்படின்னு நினச்சேன். ஸோ அதுதான் போடுறேன். ஸோ வீக்கு போட்டுருவேன், ஓகேவா? கோவப்படாதீங்க, பாய்ஸ்லாம் கோவப்படாதீங்க, நான் போட்டுருவேன் சீக்கிரம். அப்புறம் ஒரு அக்கா எனக்கு ரிக்வெஸ்ட் கொடுத்துருந்தாங்க, ஏதோ ஜின்னோட ஒன் ஷாட், அதுவும் வந்துடும், ஓகேவா? ஏன்னா அது கொஞ்சம் டைம் எடுக்கும் பண்ணுறதுக்கு. ஏன்னா அது கொஞ்சம் ஒரு மாதிரி ஸ்டோரி யூனிக்காக இருக்கா. அது இப்போ வரைக்கும் யாரும் நான் இப்போ வரைக்கும் அந்த மாதிரி போட்டதில்லை. ஸோ அதனால் கொஞ்சம் வந்து அது ரெக்கார்டிங் பண்ணினே இருக்கேன் நான். ஸோ வந்து பார்த்துட்டு போடலாம். தொண்டை கரன்னு இருந்துச்சுன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, ஏன்னா ரொம்ப கோல்டு பிடிச்சிச்சு, ஓகேவா? ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாமா? நம்ம இன்ட்ரோடக்ஷன் பார்க்க மாட்டோம். ஸோ இந்த ஸ்டோரியில் மட்டும் இன்ட்ரோடக்ஷன் பார்த்துப்போம். ஸோ ஜேகேவும் வயனும் வந்து லவ் மேரேஜ். ஸோ அவங்க வந்து லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அதுவும் வந்து ரன்னிங் மேரேஜ் தான். ஆமாம், ரன்னிங் மேரேஜ் தான். அம்மாவுக்கும் சம்மந்தம் இல்லை, அப்பாவுக்கும் சம்மந்தம் இல்லை இந்த கல்யாணத்தில். ஸோ அதனால் என்ன பண்ணிட்டாங்க, அவங்க ஓடி போயிட்டாங்க வேறு ஊருக்கு. ஸோ ஆஃப்டர் ஒரு 2 இயர்ஸ்க்கு அப்புறமா தான் வந்து இப்போ காட்டு போதும். இப்போ அவங்களுக்கு வந்து மேரேஜ் ஆகி 2 இயர்ஸு. இப்போ அவங்க இருக்கிற இடம் வந்து ஆஸ்திரேலியா. ஸோ அவங்க வேறு ஊருக்கு வந்துட்டாங்க. ஜிமின் வந்து ஒரு பிஸ்னஸ் எடுத்து நடத்துகிறாரு. ஸோ அது வந்து 1 இயர் தான் நடத்துகிறாரு. ஸோ நல்ல ஒரு பீக்கில் போயின்னு இருக்கிற ஒரு பிஸ்னஸ் தான். ஸோ வயன் வந்து ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக தான் இருக்காங்க. ஜேகேக்கு கேர் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி அலோனாக இருப்பாங்க. பக்கத்து வீட்டிலலாம் உட்காந்து பேசின்னு இருப்பாங்க. ஏன்னா மொழி தெரியலனா கூட வந்து ட்ரான்ஸ்லேட்டர் வச்சு பேசுவாங்க. இப்போ அந்த மாதிரி பேசுறதில்லை. ஸோ பழகிருச்சு. ஸோ அந்த மாதிரி வந்து அந்த மாதிரி பேசினே இருக்காங்க. ஸோ அப்போ வந்து சடனாக வந்து ஜேகேக்கு கால் வருது. வேறு நியூ நம்பர்லேருந்து கால் வருது. பட் அந்த ஜேகே வந்து அந்த நம்பரை வந்து கண்டுக்க மாட்டார். ஸோ ஏன்னா அவர் மீட்டிங்கில் இருப்பார். ஸோ வந்து கண்டுக்க மாட்டார். ஸோ அவர் வந்து அப்படியே வந்து டைம் ஸ்கிப் ஆகுது. ஸ்கிப் ஆகி வந்து வயனுக்கு வந்து அதே நம்பர்லேருந்து கால் வருது. அவளும் வந்து பார்க்கல, ஏன்னா வந்து நியூ நம்பர் ஏதாச்சும் பண்ணிக்கிட்டு தொலைச்சா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவள் பயந்துட்டான். பட் அந்த நம்பர் வந்து அந்த கண்ட்ரியோட நம்பர் மாதிரி இல்லை. ஸோ வேறு கண்ட்ரி நம்பர் மாதிரி இருக்குது. ஸோ அந்த நம்பரை வந்து பார்த்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறா, அவள் வந்து அட்டன் பண்ணி ஹலோ யார், அவ்வளோதான். அப்படியே ஸ்கிப் பண்ணி வந்து நம்ம ஜேகே காட்டினா. ஜேகே வந்து ஆஃபீஸ் முடிச்சுட்டு வந்து வரான். அப்போ வயனுக்கு கால் பண்ணுறான். வயனோட கால் வந்து பிஸின்னு வருது. அவன் என்ன யார்கிட்ட கல்ல போட்டிருக்காளோ பைத்தியக்காரி அப்படின்னு சொல்லிட்டு அவன் போகிறான். போயிட்டு வந்து அப்போ தான் வரும்போது அவள் வந்து காலை கட் பண்ணுறா. காலை கட் பண்ணிவிட்டு யார் கூட பேசின்னு இருக்க? இல்லை ஜங்குக்கு. அப்புறம் சொல்கிறேன், நான் வந்து சாப்பிட்டு சொல்கிறேன், ஒரு குட் நியூஸ் தான். என்ன குட் நியூஸ் சொல்லு, எனக்கு ஆர்வமாக இருக்கேன். சாப்பிடு ஜங்கு, இப்போ தானே வந்திருக்கேன், என்ன உனக்கு அவ்வளோ அவசரம், வந்து சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சாப்பாடெலாம் வைக்கிறா. இப்போவாச்சும் என்னென்னு சொல்லுடி அப்படின்னா. சொல்கிறேன், தூங்கும் போது சொல்கிறேன். என்னடி நீ எப்போ சொன்னாலும் அப்புறம் சொல்கிறேன்னு சொல்கிறேன், சொல்லு நான் கேட்குறேன் அப்படின்னா. சொல்கிறேன் ஜங்குக், சொல்கிறேன், எதுக்கு பறக்கிற? சரி ஓகே, ஹாஸ்பிட்டல் போய்ட்டு வந்தியாடி? போனேன், நாளைக்கு ரிசல்ட் காட்டுறேன்னு சொன்னாங்க. என்னடி இன்னும் போலியாடி உனக்கு? அது என்னன்னு தெரில, பரவாயில்ல, முன்னை விட வலி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஓகே சரி நாளைக்கு ஹாஸ்பிட்டல் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். ஓகே ஜங்குக்கு, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். நீ வரியா? நான் பார்க்குறேன், நான் பார்த்து சொல்கிறேன், ஓகேவா? பிஸ்னஸில் வேறு கொஞ்சம் நிறைய ப்ராப்ளம் இருக்குது. என்ன ப்ராப்ளம் இருக்கா? அவ்வளோலாம் இல்லை, கொஞ்சம் தான் ப்ராப்ளமாக இருக்குது. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்றா. அப்புறம் வந்து அவங்க கேரிங்காக வந்து குட்டி ரொமான்ஸ், குட்டி கிஸ்ஸஸ்லாம் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து அப்புறம் நைட்டும் ஆகுது. ஜங்குக்கும் வந்து ஒரு ப்ரெஷரில் மறந்துட்டா. வயனும் வந்து நாளைக்கு ஹாஸ்பிட்டல் போகணுமே, என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்ஃபியூஷன்லேயே அவளும் தூங்கிட்டா. காலையில் வந்து ஜங்குக்கை வந்து வெளியே அனுப்பிட்டு அதுக்கப்புறம் வந்து வயன் அப்படியே ஹாஸ்பிட்டல் போகிறான். ஹாஸ்பிட்டல் போயிட்டு அவள் வந்து ஒரு ரிசப்ஷனில் உட்கார்றா. அப்போ உட்காந்து அவளுக்கு வந்து கூப்பிட்றாங்க நர்ஸு. ஜியோன் வயன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஏஞ்சிட்டு அவள் காட்டுறா. அவங்க வந்து ப்ளீஸ் டேக் யுவர் சீட் வயன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவளும் உட்காந்து சரி உங்கள் ஃபைல்ஸ்லாம் காட்டுங்க, ஸ்கேன்லாம் எடுத்துட்டிங்களா? எடுத்துட்டோம் மேம், இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறா. எக்ஸ்பெக்ட் பண்ணது தான் வயன். என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணோம்? இல்லை நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணது தான், நானும் அதான் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன். புரியல டாக்டர், ஒழுங்காக சொல்லுங்கள். உனக்கு பிசிஓடி இருக்குது வயன்.
வாட்? பிசிஓடியா? ஆமாம் வயன், பிசிஓடி தான் இருக்குது. ஐ திங்க் இருக்குன்னு நினைக்கிறேன் உனக்கு வந்து ஒரு 6 மந்த்ஸாக. அதான் நீ இப்போ தான் எனக்கு பெயின் வந்திருக்கு. ஐ திங்க் அது வந்துருச்சு அது உனக்கு. அது உனக்கு தெரியல. ஸோ அது கொஞ்சம் காமன் தான், தெரியறது கொஞ்சம் கஷ்டம்தான். பட் உனக்கு பிசிஓடி இருக்குது. பயப்படாத வயன், நீ ப்ரெக்னென்ட் ஆகிட எனக்கு தெரியும். ப்ரெக்னன்சி இஷ்யூ கண்டிப்பாக இருக்கும் தான். நான் பொய் சொல்ல விரும்பலை. உனக்கு 5% தான் இருக்குது நீ ப்ரெக்னென்சி ஆகிறதுக்கு. வாட்? 5% தானா மேம்? அங்கெல்லாம் 80%க்கே வர மாட்டேது குழந்த. நீங்கள் எந்த நம்பிக்கையில் சொல்கிறீங்க 5% குழந்த வரும்னு? இல்லைம்மா, சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. பார்ப்போம், ட்ரை பண்ணி பார்ப்போம். இதை ட்ரீட்மெண்ட் இல்லாமல் என்ன இருக்குது இந்த உலகத்தில்? டெக்னாலஜி எவ்வளோ வளர்ந்துருக்கு. ஸோ நிறைய ட்ரீட்மெண்ட் இருக்குமா. நீ வா, நம்ம வந்து கண்டிப்பாக வந்து பார்ப்போம். எனக்கு நம்பிக்கையே இல்லை மேம். நம்பிக்கை வயன் ஜங்கு கிட்ட போய் சொல்லு, அவர் ஏதாச்சும் சொல்லுவார். ட்ரீட்மெண்ட் கூப்பிட்டு வா, ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு வா, நாளைக்கு பேசலாம். மேம் எப்படி மேம் நான் போய் கூப்பிடுவேன்? அது உங்கள் இஷ்யூ, நீங்கள் பர்சனலாக நீங்கள் தான் பார்த்துக்கணும். ஸோ நெக்ஸ்ட் பேஷண்ட் வந்துட்டாங்க. ஸோ நீங்கள் போய் வந்து நாளைக்கு வாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஐயோ கடவுளே, நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுறான், வெளில வந்து உட்காருவாங்கலாம் வெயிட் பண்ணுறதுக்கு, அங்கே போய் உட்காந்துடுறா. நான் என்ன பண்ணுவேன்? நான் ஜங்கு கிட்ட எப்படி சொல்லுவேன் எனக்கு பிசிஓடி இருக்குது, எனக்கு 5% தான் இருக்குது ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்குன்னு எப்படி நான் சொல்லுவேன்? அவன் நினைக்க மாட்டான், இவளை போய் கல்யாணம் பண்ணிட்டோமே, இவருக்கு குழந்தை கூட கொடுக்க முடியாதுன்னு அவன் திங்க் பண்ண மாட்டான். இப்போ என்னென்னு போய் சொல்லுவேன்? எனக்கு எந்த உறவும் இல்லை, எனக்கு எந்த உறவு மட்டும்தான் இருக்குன்னு நினச்சேன். ஜங்குக்கு தவிர எனக்கு எந்த உறவும் இல்லை. இப்போதைக்கு அம்மா அப்பாவுக்கு ஒரு ஆறுதல்லாம் என்கிட்ட இல்லை. அம்மா அப்பா இருந்தாச்சும் ஒரு ஆறுதல் இருக்கும், அம்மா அப்பா கூட இல்லை. கூட நான் என்ன பண்ணுவேன்? கடவுளே, எனக்கு சோதிக்கிற நீ, ரொம்ப ரொம்ப சோதிக்கிற நீ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நான் அவனை நினைக்கிறான். ஸோ ஆஃப்டர் ஒரு ஃபியூ ஹார்ஸ் அவன் வீட்டுக்கு போயிடுறான். அங்கே போய் பார்த்தா அவள் மூஞ்ச கொடுத்த கூட யாரு கூடயும் பேச மாட்டான். ஸோ நான் சொல்லியிருப்பேன், நைபர்கிட்டலாம் பேசுவாள், கொஞ்சம் ஃபன்னாக ஜாலியாக இருப்பாள், ஜோவலாக இருப்பாள். பட் இவள் அவகிட்ட டக்குன்னு சைலண்ட் ஆனது. அந்த ஆண்டி வந்து கேட்பாங்க, என்னம்மா என்ன ஆச்சு, எதுக்கு ஒரு மாதிரி டல்லாக இருக்க? எதுவுமே இல்லை ஆண்டி, கொஞ்சம் ஒரு மாதிரி மைண்ட் அப்செட்டாக இருக்குது. நான் சொன்னேன் எனக்கு கொஞ்சம் பெயினாக இருக்குன்னு, அதுதான். ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணியா? ஸ்கேன் மட்டும் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மறைச்சிடலாம் எதுக்கு இதெல்லாம் சொல்லிவிட்டு அப்படின்னு. அதுக்கப்புறம் ஜங்குக்கெலாம் வரா. பட் ஜங்குக்கை ஃபேஸ் பண்ண முடியாமல் அவள் என்ன பண்ணுறா, நான் அவளோட ஃபேஸ் கூட என்னால் பண்ண முடியாது. அது கூட நான் வந்து இதுவே இல்லாதவ, எதுவும் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவள் என்ன பண்ணுறா, பெட்டில் படுத்து தூங்கிடுறா. ஆஃப்டர் அவள் வந்து ஜங்குக்கு பாப்பா, என்ன ஆச்சு, என்ன ஒரு மாதிரி தூங்கின்னு இருக்கா? ஸோ பாவம் டயர்டாக இருப்பான்னு நினைக்கிறேன். ஒர்க் இருந்திருக்கும் வீட்டில் எல்லாம், ஹாஸ்பிட்டல் வேறு போயிட்டு வந்திருப்பாள். ஸோ டயர்டாக இருந்திருப்பா. சரி ஓகே நாளைக்கு கேட்டுப்போன்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுவான், ஹக் பண்ணிவிட்டு வந்து வயனை வந்து தூங்கிடுவான் சேர்ந்து. அப்புறம் வயனை வந்து ஏஞ்சிட்டு ஜங்குக்கெலாம் வந்து பிரேக்ஃபாஸ்ட்லாம் பண்ணி முடிச்சுட்டு, அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்லாம் பண்ணி கூப்பிட்டு அவள் காஃபிலாம் உட்கார வச்சு எப்போவும் பேசுவாள் ஜாலியாக. பட் அவளால் இப்போ பேச முடியல. அப்படியே வந்து உட்காந்துட்டு அப்படியே வந்து பிரேக்ஃபாஸ்ட்லாம் கொடுத்துட்டு அப்படியே போகுது. அப்படியே அந்த டேஸ்ட் வந்து 2 days போகுது. ஜங்குக்கு ரொம்ப வியர்டாக இருக்குது. எப்போவுமே ஜாலியாக கலகலன்னு இருக்கிற பொண்ணு எதுக்கு இந்த மாதிரி மாறிட்டா, என்ன ஆச்சு இவளுக்கு, எப்போ இந்த ஹாஸ்பிட்டல் பண்ணுறதுலாம் இந்த மாதிரி ஆகிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவனை ரொம்ப திங்க் பண்ணியிருப்பான் ஆஃபீஸில் உட்காந்து. அவனால் பிஸ்னஸே பார்க்க முடியல. பிகாஸ் அவன் வந்து ஒயினை ரொம்ப லவ் பண்ணுவான். ரொம்ப லவ் பண்ணி தான் அவங்க வந்து கல்யாணம் பண்ணுறதுக்கு நிறைய ட்ரை பண்ணி அவங்க வந்து ஓடி போய் கல்யாணம் பண்ணிட்டாங்க. ஆஸ்திரேலியா வந்திருப்பாங்க. ஸோ அதனால் வந்து ஜங்குக்கோட அம்மா அப்பாவும் சப்போர்ட் பண்ணலை. ஸோ அவரையும் வந்து அம்மா அப்பா விட்டுட்டு தான் வந்து ஒயினை கல்யாணம் பண்ணியிருப்பார். ஸோ அவருக்கு ரொம்ப ஹர்ட் ஆகுது. அப்புறம் வந்து அதே தான் ஒரு ஃபைன் டே ஒரு டின்னர் வந்து சர்வ் பண்ணின்னு இருக்கா ஜேகேக்கு. அப்போது வந்து ஜேகே சொல்லுவான், வந்து உட்காரு, எதுக்கு அப்போ நீ என்ன சர்வ் பண்ணியிருக்க, நீயும் உட்காந்து சாப்பிட்டு. சாப்பிட்றேன். என்ன ஆச்சு ஒயின், எதுக்கு நீ சும்மா ஆச்சு இந்த மாதிரி ஒரு மூஞ்சி இந்த மாதிரி காட்டின்னு உட்காந்துருக்க, என்ன ஆச்சு உனக்கு? எதுவுமே இல்லை ஜங்குக்கு, எதுக்கு இந்த மாதிரி டென்ஷன் ஆகுற? ஸோ பிஸ்னஸ் ப்ரெஷர்லாம் என்கிட்ட வந்து காட்டாது, நானும் ரொம்ப டென்ஷனாக இருக்கேன். என்ன 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 டென்ஷன் உனக்கு? என்ன டென்ஷன் உனக்கு? என்ன என்கிட்ட மூஞ்சி கொடுத்து பேச மாட்டேற, எதுவும் பண்ண மாட்டேன்னா என்ன? எனக்கு நீ தானே இருக்க, யார் இருக்கா எனக்கு?
என்ன குத்தி காட்டுறியா ஜங்கு? குத்தி காட்டுறியா? நீ வந்து என்னால் தான் ஓடி வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு என்னால் தான் வந்து அம்மா அப்பாலாம் விட்டுட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு குத்தி காட்டுறியா? நானும் விட்டுட்டு தான் வந்திருக்கேன். நான் மட்டும் வந்து அம்மா அப்பா கூட கூட்டுலாம் வரல, நானும் தனியாக தான் இருந்திருக்கேன். ஓகேவா? அது ஃபஸ்ட்டு மைண்ட் பண்ணிக்கோ ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறா. இப்போ எதுக்கு நீ கத்துற? இந்த 2 வருஷத்துல இந்த மாதிரி எனக்கு ரைஸ் வாஷ் பண்ணதே இல்லை வயனி. ரைஸ் வாய்ஸ் பண்ணி பேசாதான் நான் நிறைய வாட்டி உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி பேசுனது கூட என்கிட்ட இல்லை. இது என்ன புதுசாக நீ இந்த பேரெல்லாம் பேசினிருக்கேன் நீ? ஜங்குக், நான் அப்போவே சொல்லிட்டேன், நான் ஆல்ரெடி ரொம்ப ப்ரெஷராக இருக்கேன், ரொம்ப டென்ஷனாக இருக்கேன், ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கேன். என்ன ஸ்ட்ரெஸ் வயன்? என்ன ஆச்சு உனக்கு? அவளால் வந்து டியர்ஸ் கண்ட்ரோல் பண்ணவே முடியல, அழுறா. என்னென்னு சொல்கிறது ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு அவள் என்ன பண்ணுறா, சாப்பாடை வந்து பிளேட்டில் வச்சுருப்பா. அப்போ வந்து சாப்பிட உட்காந்துருப்பா, அவளும் சர்வ் பண்ணிட்டு உட்காந்துருப்பா. அப்போ உட்காந்து அவள் பேசின்னு இருப்பா. அது சாப்பாடு அப்படியே தெறிக்க விட்டு, என்ன வேணும் உனக்கு? என்ன வேணும்? சும்மா எதுக்கு வந்து இந்த மாதிரி நோய் 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 நோயினே இருந்திருக்கா ஜங்குக்? ரொம்ப நீ இந்த மாதிரி பண்ணாலும் எனக்கு இன்னும் டென்ஷனாக ஆகுது, இப்படி ஏறுது மண்டையில் எனக்கு அப்படியே அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறா. ஜங்குக்கெல்லாம் அவனுக்கு தண்ணியே வந்துச்சு கண்ணில். வயன் என்ன ஆச்சுடி? என்ன ஆகணும் ஜங்கு? என்ன ஆகணும்? எல்லாமே போயிடுச்சு. நான் என்ன பாவம் பண்ணேன்? நான் எல்லாம் ஆசைப்பட்டேன், ஒரு குழந்தைய ஆசைப்பட்டேன். அது கூட எனக்கு கொடுக்க முடியல ஜங்கு. பிசிஓடி இருக்குன்றாங்க ஜங்கு. பிசிஓடி கூட பரவாயில்ல, ட்ரீட்மெண்ட்டால் போயிடலாம். ஏதோ வீக்னஸில் 5% தான். என்னால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஜங்கு. நான் உனக்கு ஆசைப்பட்டேன், நமக்குன்னு ஒரு உறவு வரும், நமக்குன்னு எந்த உறவும் இல்லையே, நமக்காக ஒரு உறவு வரும்னு சொல்லிட்டு 2 வருஷமாக ட்ரை பண்ணுறோம் ஜங்கு. எனக்கு சொல்கிறாங்கன்னா எனக்கு 6 months பிசிஓடி இருக்குன்னு சொல்லிட்டு. எனக்கு இது கூட தெரில ஜங்கு, எதுவுமே தெரில. எனக்கு வாழ்க்கையே பிடிக்கல. எனக்கு ரொம்ப அன்லக்கியாக ஃபீல் ஆகுது. என்ன பண்ணுவேன்? அழுவாதடி, ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குடி. பரவாயில்லடி, நம்ம பார்த்துக்கலாம்டி, ட்ரை பண்ணுவோண்டி, ட்ரீட்மெண்ட் பண்ணுவோண்டி. என்ன செக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறது? எனக்கு நம்பிக்கையே இல்லை. எனக்கு நான் வேணும் சொல்லிட்டு சுத்தமாக நம்பிக்கை இல்லை செக்கு. நான் நம்பிக்கையவே நான் வந்து ரொம்ப இது பண்ணிட்டேன். எனக்கு இல்லை அப்படி எனக்கு நீல் டவுன் போட்டு அழுவுறா ரொம்ப. அவளால் என்ன பண்ணுறது தெரியல. ஜூலிஸ் பின்னாடி பேக்ரவுண்ட் நாய்ஸ் நிறைய வருதுன்னு நினைக்கிறேன். ஐயோ கடவுளே, ஒரு வீடியோ அதான் சொல்கிறேன். என்ன பண்ணுறது, நம்ம இருக்கிற ஏரியா அப்படி மெயின் ஏரியானாலே நிறைய வந்து ஹாரன் சவுண்டாக வருது. ஹாரன் இல்லாமல் வண்டி ஓட்ட மாட்டேன் கம்யூனிட்டிங்க. கடுப்பாக இருக்குது. சரி, ஓகே, பேக் டு த ஸ்டோரி. அப்படியே 1 week பாஸ் ஆகுது. ஓரளவு வந்து இது பண்ணிக்கிறா. வயன் ட்ரை பண்ணுவோம், கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணுறா. அதுக்கும் வந்து ஜங்குக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறா. சரிடி விடுடி, பார்த்துக்கலாண்டி, எல்லாமே நடக்கும்டி, எதுக்கு நம்ம ஃபீல் பண்ணணும், நமக்கு நிறைய விஷயம் நடக்கும், கடவுள் கொடுப்பாரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து அட்வைஸ் பண்ணி நிறைய பேசுகிறாரு. அவனும் ஓகே தலையை ஆட்டுறா. பட் அவளுக்குள்ள மனசில் நிறைய கஷ்டம் இருக்குதான். பட் அவனை ஃபீல் பண்ணுமா, அவரை நம்ம நிறைய கத்திட்டோம், பேசிட்டோம், ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசிட்டோம், இனிமேல் என்ன சொல்ல முடியும்னு சொல்லிட்டு அவளும் வந்து கவனம் இருந்துட்டா. ஒரு ஃபைன் டே அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா, ஒரு ஃபோன் கால் வந்திருக்கு மறுபடியும். அவன் என்ன பண்ணுறா, அந்த ஃபோன் காலை பார்த்துட்டு நான் எதுக்கு எடுக்கணும்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுறா. மறுபடியும் ஃபோன் கால் வருது. அட்டன் பண்ணிட்டு, என்னது அன்னோன் நம்பர் வந்து அப்பப்போ வந்து உயிராக வாங்குது, சும்மா கால் வருது, பயமாக வேறு இருக்குது, ஹாஸ்டலில் என்ன ஊரோன்னு தெரில, அப்பப்போ கால் வந்துடுது அப்படின்னு சொல்லிட்டு அவள் அப்படியே வந்து அவள் மறந்துடுறா. ஃபஸ்ட்டு ஒரு முன்னாடி கால் வந்துச்சுன்னா அது அப்படியே லிட்ரலி அவள் மறந்துட்டான் இந்த ஸ்ட்ரெஸ்ஸால். ஸோ என்ன பண்ணுறா, நிறைய கால் வருதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறா, அவள் காலை வந்து அட்டன் பண்ணுறா. ஹலோ, யார், ஏன் அப்பப்போ கால் பண்ணுறீங்க, ஏதாச்சும் ப்ராப்ளமா, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவள் காலில் வந்து கேட்குறா. வயன், அப்பா அப்படின்னு ஒரு வாய்ஸ் அப்படியே நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வந்து அப்படி ஜங்கு கிட்டே காட்டினா. இன்னும் வரல அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே பார்த்துனே இருக்கான். அப்போ வந்து டக்குன்னு வந்து ஒயன் கால் பண்ணால், ஒயன் கால் வந்து பிஸின்னு வருது. நிறைய டைம் வந்து அப்படியே பிஸியாக வருது. அப்போ அவன் யோசிக்கிறான், ஃபஸ்ட்டு கால் பண்ணும்போது ஒரு வாட்டி பண்ணும்போது கூட பிஸியாக தான் இருந்துச்சு, இப்போ கூட பிஸியாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு அவன் யோசிக்கிறான். அதுக்கப்புறம் வந்து கால் வந்து முடிச்சதுக்கப்புறம் மறுபடியும் கால் பண்ணுறான். அப்போ வந்து ஒயன் அட்டன் பண்ணிடுறேன். சொல்லு ஜங்குக், எது கால் பண்ணேன், யார்கிட்ட பேசின்னு இருக்கேன், நான் சொல்லாமல் இருந்தெல்லாம் மறந்தே போயிட்டேன், வா வீட்டுக்கு வந்து சொல்ல. என்னடி நீ சும்மா சொல்கிறேன்னு சொல்லவே மாட்டேன், நானும் மறந்து போய்ட்றேன், வா ஜங்கு வீட்டில் நேரில் பார்த்து பேசலாம், அப்புறம் நைட்டு சொல்கிறேன், டின்னரில் சொல்கிறேன்னா சொல்லக்கூடாது, இல்லை ஜங்கு வா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்லுவாள்.
அதுக்கப்புறம் வந்து வருவான். அவன் வந்து ஒரு 10 நிமிஷத்தில் அங்கே வந்து நிற்கிறான். ஹே ஜங்குக், உனக்கு நிறைய வேலை இல்லையாடா உனக்கு? ஜங்கு எடுத்துகிட்டு வந்து ஒரு கம்பெனிலாம் உன் பொறுப்பில் இருக்குது, அப்படியே விட்டு வந்திருக்கேன், ஏனோ தானே எவனோ சொத்த மாதிரி. இரு என்னன்னு கேட்கணும்ல, என்ன தான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு. சரி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளாஷ்பேக் காட்டுறான். அப்பான்னு சொல்லியிருப்பாள். அப்பா நீங்களா? ஏன்டா வரல? நான் உனக்கு தான் 1 வீக்கு முன்னாடி கால் பண்ணியிருந்தேன், ஏன் எதுவும் ரெஸ்பான்ஸ் பண்ணல? அப்பா மேலே கோவமாடா? சீ அப்படிலாம் இல்லைப்பா, கொஞ்சம் ப்ராப்ளம்ப்பா. என்னடா ப்ராப்ளம்? ஏதாச்சும் 2 பேருக்கும் நடுவில்? சீ இல்லைப்பா, 2 பேருக்கும் நடுவில்லாம் ப்ராப்ளம் இல்லை, அது நான் வந்து உங்கள் பார்த்து நேரில் சொல்கிறேன்ப்பா. அப்புறம் சரிம்மா, என்னம்மா எப்போ வருவேன்? அப்படின்னா பார்க்கலாம்ப்பா, ஆஸ்திரேலியாவில் வேறு இருக்கோம். ஆஸ்திரேலியாவில் எங்கெல்லாம் போயிட்டாலே நீ? அப்பா அம்மாவெல்லாம் விட்டுட்டு? இல்லைப்பா, அந்த மாதிரிலாம் இல்லை. என்ன பண்ணுறது, யாரும் சப்போர்ட் இல்லை, நீங்களும் சப்போர்ட் பண்ணல. நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினச்சேன், ஆனால் நீங்களே சப்போர்ட் பண்ணல. இல்லைப்பா, யாருமே சப்போர்ட் பண்ணலை. நீங்களாச்சும் சப்போர்ட் பண்ணுவீங்க, உங்கள் செல்ல பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினச்சேன். பட் நீங்கள் சப்போர்ட்டே பண்ணலை. நான் என்ன பண்ண முடியும்? எதுவும் பண்ண முடியலப்பா, எனக்கு வர வழி தோணலை, மன்னிச்சிருங்கப்பா. அப்படிலாம் இல்லைம்மா. அம்மா எப்படி இருக்காங்கப்பா? அவள் நல்லா தான் இருக்கா. கோவம் அது குறையலம்மா. அவள் அந்த யோசனையில் தான் இருக்கா. என்ன பண்ண முடியும்? ஒரே பொண்ணு, தம்பி. அவள் ஆசையாக அவள் பார்த்தது பொண்ணு மட்டும்தான். இப்போது தம்பி தான் உலகம்னு அவள் இருக்கா. தம்பி அவள். அப்போ நான்லாம் மறந்துட்டேன்ல. இல்லைம்மா, நீ கண்டிப்பாக ஊருக்கு வா, உன்னை வந்து ராணி மாதிரி பார்த்துப்பாளாப்பா. பார்த்துப்பாம்மா, நீ வா, ஒரு நாள் உன்னோட புருஷனை கூப்பிட்டு வரேன்ப்பா. நீங்களாச்சும் வாங்கப்பா, ஆஸ்திரேலியாவுக்கு நான் அப்படிமா வர்றது? அப்பா வாங்கப்பா. சரி பார்க்குறேம்மா, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவார். சொல்லிட்டு கட் பண்ணுறாரு. அப்போது அதுக்கு முன்னாடி வந்து அப்பா 1 மினிட் ஜங்குக்கு கால் பண்ணினே இருக்காரு. ஜங்குக்கு யாரும்மா? பேருக்குள்ளே தெரிலல்ல. என்னோடய ஹஸ்பண்ட்ப்பா. ஓகேம்மா நீ பேசு, அப்பா வைக்கிறேன். ஓகேப்பா அப்படின்னு சொல்லிட்டு காலை வச்சுருப்பாரு. அப்போ தான் ஜங்குக்கிட்ட கால் பண்ணிட்டு, இதுதானே நடந்துச்சு, அப்பா கால் பண்ணியிருந்தாரா? எனக்கு கூட 2 வீக்ஸ்க்கு முன்னாடி எங்கள் அம்மா கால் பண்ணியிருந்தாங்க வயன். நான் சொன்னேன் வரேன் பார்க்குறேன்னு சொல்லியிருந்தேன். அப்பாவை சமாதானம் பண்ணுங்க, நான் வரேன்னு சொன்னேன். பார்க்கலாம், போகலாமா வயன்? போகலாம். எனக்கும் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, எனக்கும் பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது. மறந்தே போயிட்டேன் மூஞ்செல்லாம், ஃபோட்டோஸ் கூட ஒழுங்காக இல்லை. சரி போகலாமா? கண்டிப்பாக போகலாம். ஒரு ஃப்ளைட் வந்து அப்படி கீழே அப்படியே இறங்குது, ஆஸ்திரேலியா டு இந்தியா. அப்படியே வந்து இறங்கி அப்படியே ஹேண்டை வந்து கோத்துக்கிட்டு ஹோல்ட் பண்ணிவிட்டு அப்படியே வந்து ஜங்குன்னு நடந்து வராங்க. அப்போ நடந்து வந்து அப்புறம் கார் எடுத்துட்டாங்க. அப்போது ஜங்கு கேட்பான், உன் வீடு எங்கேடி இருக்குது? ஐயோ மறந்துட்டேனே, ஐயோ என்னோட இப்போ மைண்டு ஃபுல்லாக ஹாஸ்டலில் இருக்கிற நம்ம வீடு மட்டும் தான் ஞாபகம் இருக்குது, தெரியலையே. சரி கேட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பேர்கிட்டலாம் கேட்கும்போது அது கொஞ்சம் மெயினான ஏரியாவில். ஸோ அந்த மாதிரி வந்து அவங்க கேட்கும்போது டக்குன்னு சொல்லிட்டாங்க. அவங்களும் வந்து அப்படியே வந்து போகிறாங்க. போயிட்டு ஒரு காலிங் பெல் தான். காலிங் பெல்லை கிளிக் பண்ணால் அவங்க அம்மா வந்து திறந்துட்டு அப்புறம் ஸ்டன் ஆயிடுறாங்க. ஆகிட்டு டக்குன்னு கதவை வந்து அவங்க மூஞ்சுக்கு முன்னாடி இப்படி டக்குன்னு மூடிடுறாங்க. அப்புறம் ஹர்ட் ஆகிடுது வயனுக்கு. ஓகே விடு. ஏன்னா அவங்க அப்பா கால் பண்ண இது வந்து 3 மாதத்துக்கு முன்னாடி, இவ வந்து இப்போ வந்து தான் வரா, 3 மாதத்துக்கு அப்புறம் தான் வரால அவள். ஸோ அதனால் வந்து அது வர கோவம், எப்போ சொன்னால் எப்போ வரா பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு அம்மாவுக்கு தெரியாதுல்ல. ஸோ அப்பாவுக்கு கொஞ்சம் கோவமாக இருக்குது, எப்போ சொன்னால் எப்போ ஆடிட்டு வரா பாரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து என்னங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா போகிறாங்க. என்னடி வேணும்? இங்கே உன் பொண்ணு வந்திருக்கா. அதே நான் உன் பொண்ணு, நம்ம பொண்ணுன்னு சொல்லு. என் பொண்ணு எப்போ செத்து போயிட்டா, வாயை கழுவுடி நாயே அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, ஏஞ்சி கதையை திறந்து, அதெல்லாம் தப்பாக நினச்சிக்காதம்மா உங்கள் அம்மா. இல்லைப்பா, என்ன தான் என்னோடய மிஸ்டேக் தானே அப்படின்னு சொல்லிட்டு அவள் காலை எடுத்து வைக்கிறா. ஜங்குக்கோட கையோட ஹோல்டு அப்படியே க்ரிப் பண்ணி தான் இருக்கா. அப்படியே வந்து வராங்க. அப்போ அவங்க அம்மா வந்து தேடுறாங்க. அப்படி எப்படி கண்ணெல்லாம் தேடுது. அம்மா என்ன தேடுற? நான் என்ன தேட போகிறேன்?
என்னை அவங்ககிட்ட பேசினா எனக்கு எந்த இஷ்டமும் இல்லை வயன், ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. அப்போ வயன் அவங்க அப்பாவை பார்த்து, என்னப்பா இதுக்கு தான் கூப்பிட்டியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவள் அந்த மாதிரி அந்த அந்த பார்வையிலேயே அவன் வந்து அப்படி பார்க்குறா. அப்போது இல்லைம்மா நீ வாம்மா, அவங்க அம்மா தான் அப்படி தெரியும்ல, கொஞ்சம் சுழிச்சிப்பா மூஞ்ச. அப்புறம் வந்து ஒன்று மேலே என்ன சாப்பிட்ற வயன், உனக்கு பிடிச்ச டிஷ்லாம் நான் கொண்டு வரவா, ஞாபகம் இருக்கா, இருக்குது என் பொண்ணு மறப்பேனா அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுவார், கொண்டெல்லாம் வராரு. ஜங்குக்கெல்லாம் பார்த்து அப்படின்னாப்பா என்ன பண்ணுறேன், நான் பிஸ்னஸ் பண்ணுறேன் சார். சார்லாம் எதுக்குப்பா, அப்பானே கூப்பிடு. உங்கள் அம்மா அப்பா கால் பண்ணாங்களா, அம்மா கால் பண்ணாங்க, அப்பா இன்னும் கால் பண்ணல. ஓகே போய் என்னை பார்த்துட்டு அப்படியே உங்கள் அம்மா அப்பையும் பார்த்துட்டு வந்துடுங்க. நீங்கள் ஆச்சும் கூப்பிட்டீங்க, எங்கே வெளில துரத்து விட்டுருவாங்களும் பயமாக வேறு இருக்குது. அப்படிலாம் எல்லாம் துரத்த மாட்டாங்க, பயனாலும் பையன் தானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசுகிறாங்க. அப்போ கூட அவங்க அம்மா வந்து ஒரு கண்ணை அப்படியே தேடி தோணேன். அம்மா என்னதாம்மா தேடுற அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி கேட்குறான். கையில் குழந்தைங்க கொண்டு வருவேன்னு நினச்சேன், இல்லை போலையே இவ்வளோ ட்ரெண்ட் ஆகிடுச்சு, குழந்தை கூட வேணான்னு சொல்லிட்டு தள்ளி வைக்கிற அளவு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எனக்கு அப்படியே ரொம்ப ஹர்ட் ஆகிடுது. நான் வேணாம் நான் சொன்னேன், அது வர மாட்டுதுடா சாமி அப்படின்னு சொல்லிட்டு அவள் அப்படியே அழுக வருது. இப்போ ஜங்குக்கு வந்து அப்படியே வந்து ஷோல்டரை பிடிக்கிறான் கிரிப்பா. அவள் வந்து இல்லை ஆண்டி பார்த்துப்போம், அது வரும்போது வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு ஒரே வேர்டில் முடிச்சிடுறான். அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முடிச்சு சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்புறம் வந்து கொஞ்சம் நேரம் ஆகுது. கொஞ்சம் நேரம் கழிச்சு என்ன ஆகுதுன்னா, ஒயின் வந்து ஏஞ்சிப்பா தம்பி எங்கேன்னு சொல்லிட்டு, தம்பி எங்கேன்னு தேடும்போது தம்பி வந்து உட்காந்து வந்து அவனோட நீட் எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணின்னு இருப்பான். ஏன்னா அவன் வந்து டாக்டர் ஆகலான்னு சொல்லிட்டு கனவில் இருந்தான். ஸோ அதனால நீட் எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணியிருக்கான். என் தம்பிக்கு தெரியாது ஒயன்லாம் வந்திருக்கான் அப்படின்னு ஒரு அக்கா இருக்கான்னு சொல்லிட்டு அவன் மறந்தே போயிட்டான். ஏன்னா அவங்க அம்மா அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக வளர்த்துருப்பாங்க அவளை. ஃபோன் இல்லை, எதுவுமே இல்லை, அக்கா கிட்டே யார் கிட்டே கான்வர்சேஷன் பண்ணக்கூடாது, கம்யூனிகேட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக வளர்த்துருப்பாங்க. கண்ணை போத்துட்டு டேய் தம்பி அப்படின்னு சொல்கிறா. யாரா இது புதுசாக பொண்ணு வாய்ஸ்லாம் வருது, நல்லா இருக்கே வாய்ஸு அப்படின்னு சொல்லிட்டு புத்தி எங்கெங்கே போகுது பாரு. ஹலோ சொல்லு லூனா அப்படின்ற. லூனாவா அப்படின்னு சொல்லிட்டு மண்டையில் ஒரு போட்டுட்டு, லூனா மாதிரியாடா இருக்கா என் வாய்ஸு. அக்கா நீங்களா, என்னடா மரியாதை நிறைய வருது, நீங்களான்றான், போங்கலன்ற, லூனா மாதிரி என்னடா ஃபிகரா பிடிச்சிட்டியா அப்படின்னா. இல்லைக்கா என்னடா ஷாக்ல இருக்கியா என்ன, அப்படி தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணன் தாரையாக வருது தம்பிக்கு. அப்படியே ஹக் பண்ணிட்டு, என்ன ரொம்ப மிஸ் பண்ணேங்க்கா, அம்மாலாம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க, யார் என்கிட்ட ஃபோன் கூட இல்லை, ஃபோன் இருந்தால் கூட நம்பர் இல்லை, அப்பா சொன்னார் பேசினாருன்னு சொல்லிட்டு, பட் அவர் என்கிட்ட சொல்லவே இல்லாரு, ரொம்ப மிஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ பேசுகிறாங்க. கூட்டி கீழே வராங்க. உங்கள் அம்மாவுக்கு என்னன்னு தெரில, கோவம் வந்துச்சு. நீ எடுக்குது உங்கள் அக்கா கிட்டே பேசினேன், நான் சொன்னேன் உங்ககிட்ட பேசுன்னு சொல்லிட்டு. அப்புறம் சொல்லிட்டு அவங்க சடனாக பிடிக்கிறாங்க, பையனை பட்டுன்னு அடிக்கிறாங்க. உங்கள் கோவம் வந்துடுச்சு, எதுக்குமா இப்போ நீ அடிக்கிற, எந்த காரணத்துக்காக இப்போ நீ அடிக்கிற அப்படி சொல்லிட்டு உங்கள் ப்ரெஷர் ஏறுது மண்டைக்குள்ளே. இப்போ எதுக்கு நீ அடிக்கிற வேலைலாம் வச்சுக்காத தம்பி அப்படின்னு சொல்லிட்டு அவள் திட்டுறா. இன்னாடி நீ இவ்வளோ நாளாக வந்து ஊர் மெஞ்சிட்டு வந்துட்டு ஓடி போயிட்டு ஓடுகாலி மாதிரி போயிட்டு இப்போ என்ன வந்து அம்மா கிட்ட வந்து பேசுகிற, ஓடுகாலியா என்னம்மா பேசுகிற, என்ன வார்த்தை பேசுகிறேன்னு தெரிஞ்சு தான் பேசுகிறியா நீ, உனக்கு கொஞ்சம் கூட எது இல்லை, எப்படி பொண்ணுங்க இப்படி பேசுகிறேன்னு சொல்லிட்டு அப்படி சண்டை வருது. உங்கள் அம்மா என்ன பண்ணுறாங்க, தம்பி அடிக்கிறேன்னு சொல்லிட்டு தெரியாமல் அப்படியே வந்து ஒயன் அடிச்சிட்டாங்க கன்னத்துலேயே. அது கொஞ்சம் ஃபோர்ஸப்பட்டதே அவள் வந்து கீழே விழுந்துடுறான். அவள் தான் அன்கான்ஷியஸ் போய்ட்றான் ஒயனை. அவள் ஆல்ரெடி ஐ திங்க் வீக்காக இருந்தான்னு நினைக்கிறேன். டக்குன்னு வந்து அன்கான்ஷியஸ் ஆகிட்டா. ஜங்குக்கெல்லாம் பதிடுவேன், ஒயன் சொல்லிட்டு அப்படி போகிறான். பையனை எஞ்சிரும், வயன் என்னடியாச்சு உனக்கு, என்ன அதனால தானே உனக்கு கூப்பிட்டு வர மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் அழுகுறான். உங்கள் அம்மாக்கெல்லாம் ஷாக்கு. வயன் அப்போ வந்து என்னடி பண்ணி வச்சுருக்க, மாடு மாதிரி எப்படி அடிச்சிருக்க, இரும மாடு 2 வருஷம் கழிச்சு வந்திருக்காடி, 2 வருஷம் கழிச்சு வந்திருக்க, அவ்வளோ ஏங்குறேன் என் பொண்ணுக்காக நான், இப்படி அடிக்கிற, யார் கேட்டு நீ அடிக்கிற, நீ அவளை என்ன சொன்னான்னு சொல்லிட்டு இப்படி அடிக்கிற, நீ எவ்வளோ தைரியண்டி இருக்கணும்னு சொல்லிட்டு அவர் கத்துறாரு. இல்லைங்க நான் வந்து தம்பி சுரேஷை தான் நான் அடித்தேன், சுரேஷ் அடிக்கிறேன் பரேஷ் அடிக்கிறேன்னு சொல்லிட்டு இவனுக்கு ஏதாச்சும் வச்சு என்னடி பண்ணுறது அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கு அப்புறம் தூக்கிட்டு ஓடிட்டு போய் வந்து ஹாஸ்பிட்டல் காட்டினா அப்படியே வந்துடுறாங்க. அப்போ வந்து ரொம்ப அழுகுறான் ஜங்குக்கு.
அங்கிள் அவன் ஆல்ரெடி ரொம்ப டிப்ரெஸ்டாக இருந்தான் அங்கிள். அதனால தான் என்னப்பா டிப்ரெஸ்டு? இல்லை அவளுக்கு பிசிஓடி இருக்குது அதெல்லாம் சொல்கிறாரு, எல்லாமே சொல்கிறாரு. அவங்க அம்மா கேட்டு அழுகுறாங்க. இதெல்லாம் தெரியாமல் அவங்க வந்து வேறு சொல்லிட்டாங்க, என்ன ட்ரெண்டுக்காக வந்து குழந்தை பெற்றுக்காமல் இருக்கீங்களா அப்படின்லாம் சொல்லிட்டு. அவங்க யோசிக்கிறாங்க, எவ்வளோ ஹர்ட் பண்ணிட்டோம்ல நம்ம எனக்கு தெரிஞ்சோ தெரியாமலும்னு சொல்லிட்டு அவங்க அழுகுறாங்க. இதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு அப்படி என்ன பண்ணுறாரு, ஒரு பார்வை தான் அவர் அப்பா அவங்க அம்மாவை பார்த்து. இது இல்லாமல் ட்ரெண்டு வேறு கேடு ஆடி, உனக்கு தெரியாமலே நீ பேசி விட்டுட்டு இப்போ அவள் ஹாஸ்பிட்டலில் இருக்கா, வராமல் இந்த மாதிரி நீ ஹாஸ்பிட்டலில் படுக்க வச்சிட்ட, எவன் கேட்குறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் கத்துறாரு. இதெல்லாம் வந்து ஜங்குக்கெலாம் வந்திருக்காருன்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவுக்கு தெரிஞ்சிருச்சு. அவங்க அம்மா அடித்து பிடிச்சி வந்து வீட்டுக்கு வந்து பார்த்தா வீட்டிலேருந்து மேலே இருக்கிறேன்னு சொல்லிட்டாங்க நைபரு. அவங்க வந்து ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க. எதுக்குன்னா ஒயினுக்கு அடிபட்டுருச்சு. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து ஹாஸ்பிட்டல் வந்திருப்பாங்க. இதெல்லாம் வந்து நம்ம நடந்ததுக்குன்னு பார்த்துட்டாங்க. என்ன ஆச்சுன்னா அம்மா ஒயினுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அழுகுறாரு. இதெல்லாம் பார்த்து அவங்க அப்பாவுக்குள்ள ஒரு மாதிரி கஷ்டமாக போயிடுச்சு. என்ன இப்படி அழுகுற அந்த தம்பி அவ்வளோ லவ்வா அப்படிலாம் சொல்லிட்டு. அப்போ கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் வந்து ஹாஸ்பிட்டல்லேருந்து டாக்டர் வராங்க. எதுவுமே இல்லைப்பா, என்னாச்சு என்னோடய ஒய்ஃப்க்கு என்ன ஏதாச்சும் ப்ராப்ளமா தலையில் கிட்ட? எதுவுமே இல்லைப்பா, குட் நியூஸ் தான். என்ன, ஷீ இஸ் ப்ரெக்னென்ட். வாட், 3 months ப்ரெக்னெண்ட்டா? ஆமாப்பா, 3 monthஸாக ப்ரெக்னென்ட் இருக்காங்க. உங்களுக்கு தெரியாதா? தெரியாது மேம். சரி, ஓகே, கங்க்ராச்சுலேஷன்ஸ். எப்படின்னு அவங்க கொஞ்சம் கேராக பார்த்துக்கோங்க. இன்னும் 7th month, எப்படி ஒரு 7th or 6th month உங்களுக்கு பேபி பிறந்துடும். ஸோ பார்த்து செக்கப் டெய்லி கூப்பிட்டு வாங்க, பார்க்கலாம், ஓகேவா? அவளுக்கு பிசிஓடி. யார் சொன்னால் பிசிஓடி இருந்தால் வந்து குழந்தை பிறக்காதுன்னு? சான்சஸ் இருக்குது, ட்ரீட்மெண்ட் இருக்குது. பட் அவளுக்கு கொஞ்சம் இஷ்யூ இருந்துச்சு. அதெல்லாம் இல்லை, க்யூர் ஆகிடுச்சு. மிராக்கெல்லாம் க்யூர் ஆகிடுச்சின்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, என்னால் ஹாப்பியாக இருங்க. ஹாப்பி நியூஸ் தான். ஸோ நீங்கள் யார்கிட்ட சொல்கிறீங்களோ சொல்லுங்கள். ஸோ டெய்லி அவங்கள வந்து நல்லா கேர் பண்ணிக்கோங்க, ஓகேவா? அவங்கள மட்டும் விட்டுறாதீங்க. ஓகே மேம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே சந்தோஷம். அப்படியே ஜங்குக்கு திரும்பி, அங்கிள் தப்பாக நினச்சிக்காதீங்க, நாளைக்கு நான் வந்து வேணா ஹாஸ்டலில் கூப்பிட்டு போகிறேன். இப்போ தானேப்பா வந்தா? இல்லை, அவன் இப்போது வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கா. அவனுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக தான் ஃபீல் ஆவா. ஆஃப்டர் வேணால் பேபி பிறந்ததுக்கப்புறமா நான் வந்து இங்கே வந்து விடுறேன். ஏன்னா வந்து கொஞ்சம் ப்ரெக்னென்சி ஆகிடுக்கப்புறமா அவளால் கூட்டிகிட்டு போக முடியாது ஆஸ்திரேலியாவுக்கு. என்னால் அவள் இல்லாமல் இருக்க முடியாது. அதெல்லாம் சொல்லும்போது ஒரு மாதிரி ஹர்ட்டிங்காக இருக்குது அவங்க அம்மாவுக்கு. அவங்க அம்மாவுக்கு ரொம்ப ஹர்ட் ஆகுது. இந்தப்பா சாரிப்பா, நான் பண்ண தப்பு தான், எனக்கு கொஞ்சம் கோவம் தான். ஆண்டி சொன்னால் தப்பாக நினச்சிக்காதீங்க. அவள் எவ்வளோ ஃபீல் பண்ணா தெரியுமா அவங்க ப்ரெசன்ஸ் இல்லாமல்? அவள் அவ்வளோ கிரேட் பண்ணான். நம்ம வந்து இந்த மாதிரி பண்ணிட்டு வந்திருக்கோமே, கொஞ்சமாச்சும் நம்ம வந்து எஃபெக்ட் போட்டிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஃபீல் பண்ணுவாள். அதான் தூங்கவே மாட்டாள். ஆஃப்டர் 1 yearக்கு அப்புறம் தான் கொஞ்சம் பழகிட்டு நான் எங்கூட தூங்க வந்தாள். அதுக்கப்புறம் வந்து பேபி ப்ராப்ளம் அப்படிலாம் சொல்லிவிட்டு வந்து ட்ரெண்டுக்காக வந்து குழந்தை படுக்கலை அப்படிலாம் நீங்கள் பேசினது ரொம்ப வந்து எனக்கே ஹர்ட் ஆச்சுன்னா அவளுக்கு எவ்வளோ ஹர்ட் ஆகிருக்கும். பேசும்போது பார்த்து பேசுனேன் ஆண்டி, சொன்னால் நான் இந்த மாதிரி சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க, சாரி அப்படின்னு சொல்லிட்டு போய்ட்றான். அவங்க அம்மா வந்து என்னென்னு தெரில, ஜங்குக்கோட அம்மாவுக்கு என்ன சொல்கிறான் எது சொல்கிறான்னு ஒன்றுமே புரியல. பத்துக்க நான் முழிக்கிறாங்க. அப்புறம் வந்து அவங்க வந்து பார்க்குறாங்க. சமந்தி, நீங்கள்? நான் ஜங்குக்கோட அம்மா. சாரி, நான் இப்போ தான் உங்களை பார்க்குறேன், மன்னிச்சிடுங்க. இல்லை தெரியாமல் எது நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்கன்னு தெரியுது. பட் சாரி என் பையன் இந்த மாதிரி பேசுனதுக்காக. இல்லை என் பண்ணது நான் தப்பு தான், நான் ரியலைஸ் பண்ணிக்கிறேன் என்னோடய தப்பை. நான் ரொம்ப நிறைய தப்பு பண்ணிட்டேன் தான். இல்லை பரவாயில்லைங்க, இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொஞ்சம் மாதிரி ஃபெட்டப் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் ஒயின் வந்து வேக்கப் ஆகிடுறான். இப்போ ஜங்குக்கு வந்து பார்த்து, எப்படி இருக்கு, உடம்புலாம் ஓகேவா? ஓகே. என்னடி ஆச்சு, ஒரு மாதிரி இருக்கா? எல்லாம் தலை சுத்தாமல் எப்படி இருக்கும்? விட ஜங்குக்கு, இப்போ அதெல்லாம் நம்ம பேசுறதுக்கு எதுவுமே இல்லை. உன்னால் இங்கே அன்கம்ஃபர்டபுளாக உன்னால் இந்த மாதிரி முடியலன்னா வா ஜங்குக், நம்ம ஹாஸ்டலில் போயிடலாம். நமக்கு அதுதான் கரெக்ட். நமக்கெல்லாம் எந்த உறவும் வேணாம். எனக்கு எந்த உறவும் கிரியேட்டும் ஆகாது, எந்த உறவும் எனக்கு அமையாது. என்னை தயவு செஞ்சு கூப்பிட்டு போயிடும். எனக்கு யாரும் பிடிக்காது போல். நான் எதுக்கும் அதிர்ஷ்டம் இல்லாத போவேன். ஒயன், இந்த மாதிரி வந்து ஹோப்லெஸ்ஸாக பேசுறதை நிறுத்து ஒயன். என்னென்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து பார்க்கணும். உனக்கு எவ்வளோ பெரிய குட் நியூஸ் சொல்ல வந்து தெரியுமா? எதுவும் சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை, விடு ஜங்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் எல்லோரும் வந்து, ஒயன் இந்த மாதிரி ப்ரெக்னென்சி டைமில் வந்து இந்த மாதிரி ஃபீல் பண்ணியிருக்காத ஒயன். டெக்குன்னு ஸ்டக் ஆகிடுறா. வாட், ப்ரெக்னென்சி டைமா?
இல்லைப்பா, நான் ப்ரெக்னெண்ட்டாக இல்லைப்பா. ப்ளீஸ் நீங்கள் இந்த ஹோப்லாம் வச்சுன்னு இருக்காதீங்க. என்னாலலாம் தெரியுமா, எல்லாம் தெரியும் அப்பாவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கட்டி பிடிச்சிட்டு, நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேம்மா, இப்போ தான் கன்ஃபார்ம் பண்ணோம் 3 மந்த்ஸு. அப்போ நான் இல்லைப்பா, என்னால் ஆக முடியாதுப்பா, அதெல்லாம் நான் கொடுத்து வச்சவ இல்லைப்பா. உங்களுக்கு பேரனோ பேத்தியோனால கொடுக்க வைக்க முடியலப்பா. கொடுப்பேன்னா எனக்கு இல்லைப்பா. வயன், யூ கோனா பி மாம். நீ மாம் ஆக போகிற. நீ இந்த மாதிரி ஹோப்லெஸ்ஸாக பேசுனா உன்னோட பொண்ணோ பையனுக்கோ நீ எப்படி இந்த மாதிரி நல்லா பேசுவ? அது ஃபஸ்ட்டு கற்றுக்கோ. அப்போ ரியலாகவே நீ ப்ரெக்னென்ட் தாம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ கோரஸாக கத்துறாங்க. ரொம்ப ஹாப்பி ஆகிட்றா. ஸோ அதெல்லாம் டெஸ்டஸ்லாம் கட்டும்போது தான் அவன் நம்புகிறா. ஜங்குக், நான் ப்ரெக்னென்ட், நான் அம்மா ஆக போகிறேன் ஜங்குக், நான் அம்மா ஆக போகிறேன், நீ அப்பா ஆக போகிற ஜங்குக். நம்ம 2 இயர்ஸ் கனவு நினைவாக போகுது ஜங்குக். நம்ம ஒரு 6 மாதத்துல என் கையில் ஒன்று இருக்கும் ஜங்குக், கையில் ஒன்று இருக்கும். எனக்கு ஹாப்பியாக இருக்குது. நான் கொடுத்து வச்சவ இல்லைன்னு நான் நினச்சேன். ஆனால் கடவுள் எனக்கு நிறைய கொடுத்துருக்குறாரு அப்படின்னு நான் அழுகிறேன். ஜங்குக், அழுவாத வயன். நம்ம இப்போ நீ அழுவக்கூடாது. இப்போ நீ ஹாப்பியாக இருக்கணும். பாரு, 3 மாதம் முழுவாமல் இருக்கு. நீ இந்த மாதிரி அழலாமா? அழுவக்கூடாது. குட் கேர்ள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் ஜங்குக் சொல்கிறான், சரி வா வயன், நம்ம நாளைக்கு ஹாஸ்டலில் கிளம்பிடலாம். ஜங்குக், இப்போ தானே ஜங்குக் வந்தோம். வயன், நான் சொல்ல தப்பாக நினச்சிக்காத வயன், இந்த இடத்துல ரொம்ப ஹர்ட் ஆகிற. ஆஃப்டர் நான் குழந்தை பார்த்ததுக்கப்புறமா நம்ம வரலாம். ஜங்குக், அம்மா வீட்டில் இருக்கேன் ஜங்குக், ரொம்ப நாளாக மிஸ் பண்ண ப்ரெசன்ஸ். என்னால் எப்படி லைட்டாக ஸ்டக் ஆகிட்டு, ஏன்னா அவளுக்கு ரியலைஸ் ஆகுது. சரி, நீ இவ்வளோ சொல்கிறனால நான் ஒத்துக்கிறேன். நம்ம இருக்கேன். நான் எங்கேருந்து பிஸ்னஸ் நீ இல்லைன்னு ஜங்குக், நீ அப்போ நான் இல்லைன்னா கூட நீ இருப்பேன் இல்லை? அம்மா அப்பா பார்த்துட்டு என்னை மறந்துட்டல்ல? சிச்சி இல்லை ஜங்குக், உன்னை போய் மறப்பேனா? நீ தான்டா நான் என்னோடய ஃபஸ்ட்டு குழந்த அப்படின்னு சொல்லும்போது அவங்க தம்பி அப்போது நான் என்னென்னா சொல்லிடுவேன், நீ தான் என் ஃபஸ்ட்டு குழந்தைன்னு சொல்லிட்டு. இப்போ என்ன ஜங்குக் மாமாவை சொல்கிறேன்? இல்லைடா நீ தான்டா. அப்போ நான் அப்போ ஜங்குன்றாரு, நான் முடியாது போ, என் குழந்தைனா ஃபஸ்ட்டு குழந்தை, போங்க, சும்மா இங்கே உயிரை வாங்கினிருக்காதீங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை இந்த பிளேஸை ஃபன்னி ஆக்கிடுறாங்க. அப்புறம் அவங்க அம்மா ரொம்ப சாரி கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு ஒயின் பேசியிருக்க மாட்டா, ஏன்னா அவள் ரொம்ப ஹர்ட் ஆகிட்டா. எவ்வளோ தான் ஒரு ப்ரெசன்ஸை மிஸ் பண்ணால் கூட நமக்கு ஒரு ஹர்ட் தான். அம்மா அவ்வளோ ஹர்ட் பண்ணுற மாதிரி பண்ணிட்டாங்களே, தம்பிக்கிட்ட பேசுறதுக்கு ஹர்ட் பண்ணிட்டாங்களேன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. ஸோ ஆஃப்டர் அவங்க ரொம்ப பெக் பண்ணி கொஞ்சம்லாம் பேசும்போது, ஓகே அம்மா தானே, அம்மாவுக்கு பண்ணுறதுக்கு எல்லா உரிமையும் இருக்குது, கொஞ்சம் கோவம் தான், வேறு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவள் ரியலைஸ் பண்ணிவிட்டு அவளும் அம்மாவை ஹக் பண்ணிட்டு, அம்மா இந்த மாதிரிலாம் பண்ணாதம்மா, நீ தாம்மா எனக்கு எல்லாமே, நீ தானே சொல்லுவேன் நான் தான் செல்லப்பிள்ளைன்னு, இப்போ உன் செல்லப்பிள்ளையே இப்படி பண்ணுறியம்மா? ஆமாண்டி, சாரிடி, எனக்கு கஷ்டமாக இருந்துச்சுடி நீ போனது, எனக்கு இந்த 2 வருஷம் நரகம் மாதிரி இருந்துச்சுடி, என்னதான் தம்பி இருந்தாலும் ஒரு பொண்ணு ஃபீல் தானடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அழுகுறாங்க. அம்மா அழுவாதம்மா அப்படிலாம் சொல்லிட்டு அவள் ரொம்ப ஃபீல் பண்ணுறா. அப்படியே கொஞ்சம் காலங்கள் போகுது. ஆஹா, ஜங்குக்கோட கேர் இருக்கே, ஏமா அதை தூக்காதே இதை தூக்காது, அங்கே போகாதே இங்கே போகாது, ஏறாதே இறங்காது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே லிஸ்ட்டு போட்டுகிட்டே போகிறான். அப்படி தான் ஒரு நாள் கிச்சனில் காய்கறி வெட்டின்னு இருக்கும்போது ஒரு அந்த மாதிரி வெட்டினரி ஃபோர்ஸாக கட் பண்ணும்போது அது அந்த கேரட் அப்படியே ஜம்ப் ஆகி கீழே வந்துடும். அது கீழே எடுக்கணும்ல, அவள் எடுக்கும்போது கொஞ்சம் பம்பு வெளில கொஞ்சம் வந்திருக்கும், ஒரு 6 மந்த் ப்ரெக்னென்ட் ஆகிற மாதிரி. தூக்கும்போது அப்படின்னு சொல்லி பதறிப்பா கொஞ்சம் நேரத்தில். கமுனாட்டி, அது கமுனாட்டிடி, என்ன கமுனாட்டின்ற? நீ மூடுடா, என்னடா இப்படி பண்ணுற? பயந்துட்டேன்டா நான், இங்கே பிரசவம் போல் நீ பண்ணுற பார்த்தா 6 மாதத்துலேயே எனக்கு. இல்லைடி நீ கீழே, நீ கொஞ்சம் நேரம் மூடு, என்னால் முடியல உன்னை வச்சுட்டேன். ஏம்மா அம்மா என்ன தயவு செஞ்சு நான் எங்கேயாச்சும் போட்டுருமா? ஏம்மா என்னால் முடியலம்மா, ஃபஸ்ட்டு ஒருத்தம்மா இவளை, என்னடி 2 வருஷம் இருந்துட்டு இப்போ என்ன போர் அடிக்கிறது விடுமா, எப்படி பண்ணுறான் பாருமா, அவன் கீழே தூக்காத இறங்காது, இப்படி பண்ணாத அப்படி பண்ணாதுன்னு சொன்னால் என்னம்மா இது? எங்கே போய் நான் அழுகுறது? இந்த மாதிரிலாம் பண்ணால் ஓஹோ தான் எனக்கு. இங்கேயே பிரசவம் ஆகிட்டு இங்கேயே குழந்தை பிறந்தலாம் போல எனக்கு. அவங்க அம்மா விழுந்து சிரிக்கிறாங்க. என்னடி இப்படி பேசுகிற? இல்லைண்ணா என்னம்மா போ,
சும்மா நொயின்ட்டு ஆல்ரெடி ஏகப்பட்ட ப்ரெஷர் அங்கே வலிக்குது இங்கே எங்கடி வலிக்குது பாருமா பாரு சும்மா பேச்சுக்கு தான் சொன்னேன் இங்கே அங்கே வலிக்குதுன்னு சொன்னேன் எங்கே வலிக்குதுன்னு கேட்குறான். உன்னை வச்சுட்டு டேய் நீ கிரிஞ்சாக பண்ணுறடா நீ நான் கிரிஞ்சாக பண்ணுறேனாடி நீ ஆமாண்டா நீ கிரிஞ்சாக தான் பண்ணுற கிரிஞ்சாக பண்ணாமல் என்ன பிரிஞ்சாவா பண்ணுற சும்மா என்ன சும்மா ஓவராக பண்ணுற எனக்கும் இருக்குது போ எனக்கு தெரியும் எனக்கு என் குழந்தைய எப்படி பார்த்துக்கணுன்னு அப்போனா உன் குழந்தை மேலே பாசம் இருக்குது என் மேலே பாசம் இல்லை இன்னும் எப்படி பார்ப்பேனேடி உனக்கு கொஞ்சம் ஃபீர் வந்தாலே பார்ப்பேன் போ பிடுங்க போ பாருங்க ஆண்டி எப்படி பேசுகிறா பாருங்க உங்கள் பொண்ணு தெரியும் குழந்தை பிறக்கட்ட உருட்டுக்கட்டை எடுத்து உன் மண்டியில் போடுறான் பாரு மண்டை புழக்க போகுத பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திட்டுறாங்க. ஆமாம் ஆண்டி அடிங்க ஆண்டி எப்படி பண்ணுறா பாரு. ஆமாம் இப்போ மட்டும் என்னவா இப்போ விட எங்கள் அம்மா மட்டும் இந்த மாதிரி காய்கறி வெட்டலைன்னா எங்கள் அம்மா மண்டையிலே கொட்டுறாங்க எனக்கு. ஒரு மாதமான பொண்ணா அந்த மாதிரிலாம் பார்க்க மாட்டுறாங்க. எனக்கெல்லாம் கோவமாக வருது. எல்லாம் மாறிட்டீங்கல்ல எல்லாம் மாறிட்டீங்க போங்க எல்லாம் மாறிட்டீங்க எல்லோரும் மாறிட்டீங்க நீங்களும் ஃபேக்கு. எங்கள் ஆண்டி பாருங்க ஆண்டி அழுவுறா பாருங்க ஆண்டி என்னால் முடியல ஆண்டி காதுலாம் வலிக்குது ஐயோ என்னால் முடியல இப்போ ப்ரெக்னென்சியும் பீரியட்ஸ் டைம் வந்தாலும் என் உயிரை வாங்குவேன் ஆண்டி. ஏம்மா எப்பாச்சும் ஒரு மாதத்தில் 7 நாள் வந்து மற்ற நாள்லாம் பிரேக் ஆகும். இப்போ தொடர்ந்து 6 மாதமாகவே எனக்கு பிரேக்கே இல்லாமல் போகுது. ஆல்ரெடி 3 மாதத்தை கட் பண்ணு 3 மாதம் தானே தெரிஞ்சிச்சு உனக்கு ப்ரெக்னென்சியாக இருக்கேன்னு சொல்லிட்டு இப்போ என்ன உருட்டுற இன்னும் 3 மாதம் தானே சமாளிக்கிறேன் இது கூட சமாளிக்க மாட்டியா எவ்வளோ பண்ணுற பாரு உன் குழந்தை நான் சுமக்கிறேன் அந்த வழியை நீ சுமக்குப்பியா கல் எடுத்து வயிற்றுக்குள்ளே கட்டி விட்றேன் அதை நடந்து 4 தெருப்போ அப்போ போக முடியுதா பார்க்கலாம். என்னடி இப்படி பேசிட்ட இப்படி தான் பேசுவேன் போய் நான் பண்ணுறதுலாம் பாருப்போ என் கஷ்டம் என்ன தெரிய போகுது. அப்பா அம்மா எதுக்குமா அழுகுறா ஐயோ என் செல்லப்பிள்ளை அழுகுறா பாருங்கப்பா உங்கள் பொண்டாட்டியும் என்னோட புருஷனும் உன் மருமக எப்படி பண்ணுறான் பாருப்பா பாருங்க கேளுங்க ஞான தர்மத்தை கேளுங்க என்ன பண்ணுறாங்க பாருங்க. யார் என் பொண்ணை அழுகிறது அழ வைக்கிறது பாரு கேளுங்கப்பா. அப்போ தம்பி பா இந்த பேசலாம் கேட்டுன்னு இருக்காதீங்க நீங்கள் சரியான எவ நான் நீ நீ சமைப்பியா உன்னோட பொண்டாட்டின்னு ஒருத்தன் வருவாள் ஆமாம் வருவேன் அச்சி வழுவேன் அதை எப்படி வழுறான் பாரு மானம் கெட்டத்தனமா. என்னடி போட்டு பேசாதடா உன்னோட நான் 5 வயசு பெரியவடா. நீட் எக்ஸாம் எழுதுனியா படிச்சியப்போ எழுதுப்போ போய் படிப்போ சும்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிறைய ஹாப்பி மூமெண்ட்ஸ் நடக்குது. சும்மா ரொம்ப டென்ஷன் எடுத்துகிட்டே இருப்பான். ஜங்குக்கு ரொம்ப காண்டு எடுத்துவான் போட்டு மிதி 4 மிதிக்கு வந்தான். எப்போ பார்த்தாலும் ஹக் பண்ணி தூங்குறவ இந்த மாதிரி ஹக் பண்ணி தூங்க பெல்லி எடுக்குமா பெல்லி இடிக்குதுடி அப்போ கேட்குதுல்ல வக்கனியா குழந்த பிறந்துட்டு மறுபடியும் நான் கிட்ட வந்தேன் குழந்த வேணும் அது வேணும்னு சொல்லிட்டு வாயை கிழிச்சிருவேன். இப்போ எவன்டா சுமக்கிறது இது எவ்வளோ ஆசைப்பட்டுடி நீ ஆசைப்பட்டேன்தான் நீ இப்போ நீயும் தானே ஆசைப்பட்டேன் உங்களுக்கு தெரியாது. இப்போ நீ தெரியாது நீ சுமக்கிற அப்படின்னு சொல்லிட்டு சில வீட்டிலலாம் கொஞ்சம் ரஃப்பான கொஞ்சம் பில்லோஸ்லாம் இருக்கும் அதெல்லாம் கொஞ்சம் ஹார்டான வைக்கிற மாதிரி ஏதாச்சும் சில வீட்டில் இருக்கும் சில வீட்டில் இருக்காது. ஸோ 2 கலந்த வீட்டில் தான் வாயினோடது இருக்குது. ஸோ அது என்ன பண்ணுறா எடுத்து அவன் வயிற்றில் வச்சு நல்லா காட்டன் வச்சு கட்டி விட்டு நாளைக்கு உனக்கு லீவ் தானே இந்த ஒரு நாள் தான் சமைக்கிறேன். ரெஸ்ட் ரூம்லாம் எப்படி போகணும் நான் போகிறேன்ல உன்னை எப்படி குளிக்கிறதெல்லாம் நடந்துருமே நடந்துரும்ல அப்படி கழட்டி அப்போ போட்ட மறுபடியும் என்கிட்ட சொல்லி நான் போட்டு விட்றேன். அப்போனா நான் டர்ட்டிமெண்ட் பண்ணாத நீ ரொம்ப படுத்துற வயன் இல்லை நீ இப்போ நீ பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறோம் வலைக்கட்டையமாக இழுத்து அவளை அப்படியே கட்டி போட்டு எப்படி இருக்குது நடா கொஞ்சம் நாள் நடா ஐயோ என்னால் நடக்க முடியல இடுப்புலாம் வலிக்குதா இப்போ தெரியுதா என் வலி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு போ சாவு போ உனக்கெல்லாம் இதெல்லாம் தேவை தான் போ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே துரத்தி விட்டுறா. அப்போது அப்படியே டைம்ஸ்லாம் போகுது. அப்புறம் மறுநாள் அதை வச்சுட்டு அவன் அலப்பறம் பண்ணுவான் பாரு மாமா இது எடுங்க மாமா என்னப்பா பண்ணுறேன் ஏன் தூக்கிட்டேன் இவங்க புள்ளதான் மாமா இப்படி பண்ணி தெரிய சொல்லிச்சு பாருங்க மாமா என்னால் முடியல ஐயோ வலிக்குது எடுப்பெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். ஏம்மா இப்படி பண்ணுறேன் அப்பா வாங்கப்பா உங்களை கட்டி விட்டுறேன் இல்லைம்மா நீ பண்ணுறதாம்மா கரெக்டு மாமா என்ன மாமா டக்குன்னு சேஞ்ச் ஆகிட்டீங்க ஏன்னா அவரை கட்டி விட்டுருவேன்னு பயம் அவருக்கு வேறு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வயன் திட்டுறா சொல்கிறா.
ஸோ அதே மாதிரி போயிட்டு 9th மந்த் வருது. ஸோ ஃபைனலாக வந்து இப்போ குழந்தை பிறக்கிற டேட் வரப்போகுது. அவளுக்கு கொடுத்த டேட் வந்து 18. ஆனால் அவளுக்கு வலி வந்து February 14க்கு தான் இந்த கல்யாணம் பண்ணிட்டு அப்படியே வந்து ஓடிருப்பாங்க வேறு நாட்டுக்கு, ஆஸ்திரேலியாவுக்கு. இப்போ அதே டேட்டில் வந்து வலி வந்திருக்கு எனக்கு. வலிக்குது. என்னடி ஆச்சு? இல்லை ஒரு மாதிரி கீழ் வலிலாம் வலிக்குது. இல்லை நார்மல் தான், எதுவுமே இல்லை. இல்லடி உனக்கு இல்லை February 18 தான் கொடுத்துருக்காங்க. இல்லை எனக்கு பாருடி, என்னன்னு பாருடி. இல்லை கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது, பயமாக இருக்குது, வலிக்குது, எனக்கு தெரியல அப்படின்றான். அத்தை மாமான்னு கூப்பிட்றான். என்னப்பா ஆச்சு? இல்லை தெரியல, எனக்கு எதுவா என்னப்பா பிரசவம் வலி வரப்போதோ அப்படின்னு சொல்லிட்டு அவளை வந்து என்னால் முடியல தங்களுக்கு ரொம்ப வலிக்குது. என்னால் முடியல ப்ளீஸ் என்னை வந்து தயவு செஞ்சு ஹாஸ்பிட்டல் சேர்த்துருங்க, என்னால் முடியல, ரொம்ப வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப துடிக்கிறாங்க. ஜங்குக்கெல்லாம் தாரியாக ஓடி, இது மேலே குழந்தையே வேணாண்டி, இது போதும்டி அப்புறம் தான் சொல்லுவேன். மறுபடியும் வந்தேன் தோலை உரிச்சிருவேன்டா நான், உன்னை அப்புறம் மண்டையாக பிறந்துருவேன் அப்படின்னு சொல்கிறேன். அம்மா இல்லை விடடி, எதுக்கிட்டு காட்டுறேன் போடி, உன்னால் தாண்டி ஆச்சு, இதனாடி ட்ரெண்டுக்கு கிண்டுக்குன்னு சொன்னேன், பார்த்தியா இன்னும் குழந்தை வந்துருச்சு அப்படின்னு சொல்லி பழையெல்லாம் கேட்குறீங்க, டீப் போட்டெல்லாம் பேசுகிறீங்க. உங்கள் அப்பா மட்டும் அப்பான்னு கூப்பிட்றீங்க. அப்பா முடியலப்பா, வலிக்குதுப்பா. சரிம்மா சரி, உங்கள் அப்பா மட்டும் அப்பான்னு கூப்பிட்றேன், டீரை கூப்பிட்றேன். என்னால் முடியலடி, என்னால் முடியல, வலிக்குது. டேய் நீ ஓடா, நான் சொல்கிறேன், நீ இன்னும் நான் அதெல்லாம் லவ் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு புட்டுன்னு எல்லாருமே வளர்றீங்க வழியில். ஏண்டி இப்படி பண்ணாதடி, அக்கானு கூப்பிடுடா. என்னால் முடியல, வலிக்குது, என்னால் முடியல வலிக்குதுடா அப்படின்னு சொல்லிட்டு அவள் கத்துறா. அம்மா இல்லை அம்மா முறைக்கிறாங்க. லூனா எவடா அம்மா இல்லைம்மா, சத்தியமாக எவ்வளோ லவ் பண்ணலம்மா, இது சும்மா போய் சொல்லுதும்மா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வரையில. அதுக்கப்புறம் ரொம்ப வந்து கிரிட்டிக்கலாக ஆகிடுச்சு ஒயனோட சுச்சுவேஷனு. சொல்லியிருப்பேன் நான் ஃபஸ்ட்டு டே ஒயனுக்கு வந்து இந்த மாதிரி வந்து பெயின் மீன்ஸ் அவளுக்கு கொஞ்சம் வீக்காக இருப்பேன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் முடியல, ரொம்ப வந்து திணறா. நர்ஸெல்லாம் வந்து வெளியில் வந்து அப்படியே அங்கங்கே ஓடுறாங்க. அப்புறம் செம்ம நர்வஸ் ஜங்குக்கு. கடவுளே ஒயனுக்கு எதுவும் ஆகக்கூடாது, எனக்கு நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இது பண்ணுறான். அவளால் முடியல, கதறா, அவளால் முடியல. நர்ஸு அங்கே எங்கேன்னு ஓடுறாங்க. அதுக்கப்புறம் ஃபைனலி வந்து ஒரு பேபியோட சவுண்டு. அந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்து டாக்டர் வந்து நர்ஸ் வந்து குழந்தை வந்து கொடுக்குறாங்க. அது அழகான ஒரு கேர்ள் பேபி, அப்படியே ஜெராக்ஸ், அப்படியே நம்ம ஜங்குக்கு தான் உரிச்சு போட்டிருக்கு. கண்ணு மட்டும்தான் வந்து வயந்து, அவ்வளோ அழகாக க்யூட்டாக இருக்குது, அப்படியே நம்ம ஜேகே மாதிரி. அவள் தான் செம்ம வந்து குழந்தை க்யூட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு எல்லோரும் கொஞ்சுறாங்க. அந்த குழந்தை அழுவுது. அதுக்கப்புறம் வந்து அப்புறம் ஜங்குக்கெல்லாம் வயனை பார்த்து ஃபஸ்ட்டு குழந்தை கூட பார்க்கல. ஜங்குக்கு வந்து வயனை போய் பார்க்க போயிட்டான். மற்றவங்க தான் குழந்தை பார்த்துருக்காங்க. வயன் வந்து அன்கான்ஷியஸில் இருக்கா. அவங்களாம் போய் குலுக்கின்னு இருக்கான். வயன் ஏஞ்சிடி, என்னடி ஆச்சு உனக்கு, ஏஞ்சிடின்னு சொல்லிட்டு. அப்போ நர்ஸில், எப்பா யார்ப்பா நீ வந்து இது பண்ணி உட்காந்துருக்க, குளிக்கின்னு இருக்கேன், அப்போப்பா வெளில சும்மா வந்துடுற, யார் விட்டு இது பண்ணுறேன் இவன், டாக்டரே யார் இவரை ஃபஸ்ட்டு துரத்து விட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. அப்போ வந்து நர்ஸ் ஆண்டி, நான் ஜங்குக்குள்ள நர்ஸ் ஆண்டிங்க நீங்கள் கம்முன்னு இருங்க, என்னோடய பொண்டாட்டி வந்து ஏஞ்சிக்க மாட்டேறா. எப்பா அவள் அன்கான்ஷியஸில் இருக்காப்பா, ஏன்னா படிக்காத பிள்ளை, ஏன் பட்டிக்காடா நீ, இல்லை ஆனால் பட்டிக்காட மாதிரி பண்ணுற, எப்பா போப்பா அப்படின்னு சொல்லிட்டு துரத்து விட்டுறாங்க. நிறைய டேமேஜ் ஆகிடுச்சு அவனுக்கு. அப்புறம் வெளில வந்து குழந்தைய அப்போ தான் பார்க்குறான். இவ்வளோ நாள் பார்த்துட்டு இருக்குது அவங்களோட ரிலேட்டிவ், மீன்ஸ் அம்மா அப்பா தம்பிலாம் பார்த்துன்னு இருக்காங்க. அப்புறம் கொஞ்சம் இவனோட பொண்ணு என்னோட வந்து பிரின்சஸ், இவ தான் நான் டேட் டைட்டில் பிரின்சஸாக வளர்த்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படி கொஞ்சிறாரு. ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. அப்புறம் ஜங்குக்கோட அம்மா அப்பாலாம் வந்து ரொம்ப வந்து ஹாப்பி ஆவாங்க. என்னோட பார்த்தியா, என்னோட பேரன் போல நான் பார்த்துட்டேன், அம்மா பேத்திமாவை பேத்திப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அப்படியே கொஞ்சுறாங்க. ஸோ அப்படியே ஃபியூ இயர்ஸ் போகுது. ஒரு 4 இயர்ஸ்க்கு அப்புறம் பார்க்கலாம். இப்போ வந்து கரெக்டாக லொக்கேட் ஆகிறது வந்து ஆஸ்திரேலியாவில் தான் இருக்காங்க. இப்போது ஆஸ்திரேலியா வந்து ஜங்குக் அப்போ சின்ன பொண்ணு வந்து ஜங்குக்
ஜங்குக் ஜங்குக் ஏன்டி என்னடி வாயாடுற ஜங்குக் உங்கள் பொண்ணு பாரு ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு அவள் கத்துறா. ஜங்குக் ஜியா உன் பொண்ணு ஜியா பாரு எப்படி பண்ணுறா பார்த்து என்னையே மிமிக்ரி பண்ணுறாடா அப்படின்னு சொல்லிட்டு கத்துற. ஜங்குக் எருமை மாடு கமுனாட்டி எங்கடா இருக்க கழுத்துற சனியனே இங்கே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவள் அப்படி கத்துறா. அப்புறம் வந்து என்னடி வேணும் உனக்கு சும்மா நொயன்னு இருக்கேன் பிஸ்னஸில் பேசுன்னு தானே இருக்கேன். ஆமாம் ஆனவனா பிஸ்னஸ் எந்த பொண்ணை வந்து சுட்டுன்னு இருக்கேன் நீ அங்கே போயிட்டு என்னடி பிஸ்னஸ் பார்த்துன்னு இருக்கேன்டி உன் பொண்ணு பாரு இந்த மிமிக்ரி பண்ணி பேசுது. பக்கத்து வீட்டு பையன்கிட்ட வந்து சாக்லேட் பிடிங்கி சாப்பிட்ருக்கு. அந்த பையன் உட்காந்து வந்து அழுகுறான். அங்கே அந்த பையன் கேட்குறான் ஆண்டி இங்கே பாருங்க ஆண்டி சாக்லேட்டை பிடிங்கி சாப்பிட்டா உங்கள் பொண்ணு தான் எனக்கு வேணும் உங்கள் பொண்ணு தான் எனக்கு பொண்டாட்டியாக வேணும்னு அந்த பையன் வந்து கேட்குறாங்க. என்னங்க அவன் இது இருக்கல குட்டிச்சாத்தான் அதுவும் வந்து உட்காந்து வந்து வழிஞ்சில் இருக்குது அம்மான்னு சொல்லிட்டு. என்னடா பொண்ணு வளர்த்து வச்சுருக்கேன் நீ தானடி வளர்க்குற அப்போ நான் வளர்ப்பில் கேட்டு உனக்கு நடிக்க போகிறான்டா அவளை அப்படின்னா பொண்ணை அடிக்காதடி அப்போனா பொண்ணு பிறந்ததே உனக்கு வந்து இங்கே போயிடுது அப்படின்னு சொல்லிட்டு காய்ச்சி முச்சுன்னு கத்தினே இருக்கா. அப்போ வந்து ஃபோன் வருது. ஃபோன் எடுத்து பார்த்தா அவன் தம்பி டாக்டர் ஆகிருப்பான். என்னடா வேணும் உனக்கு ஏண்டி டியா அக்கா உன்னோட பிள்ளை இருக்கால உன் பிள்ளை என்னடா ஆச்சு என் பிள்ளைக்கு உன் பிள்ளைக்கு தடுப்பூசி ஊசி போடணும் கூப்பிட்டு வா டி அழுவாடா பெத்தல்ல வா வேணான்னு சொன்னால டே இருடா உன் பொண்டாட்டிக்கிட்ட சொல்லி தருடா உன் பொண்டாட்டிக்கிட்ட நான் கிட்ட சொல்கிறேன் இருடா நீ பண்ணதே போதும் நீ பிரசவத்தில் பண்ண பார்த்தியா இந்த வேலையை பண்ணதே போதும் அதுக்கு நான் அடி வாங்காத குறையே இல்லை. உன்னை கஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணியிருக்கேன் இப்போ பொண்டாட்டி கூட வந்து வக்கனை வச்சுக்காது நீ தயவு செஞ்ச பிள்ளைய கூப்பிட்டு வரியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். உங்கள் பொண்ணுக்கு வந்து தெரிஞ்சிச்சு போல் சரியான உஷார பொண்ணு கேடி. ஐயோ அப்போ ஊசி போட போகிறாங்கப்பா நான் வரல. அப்போ வந்து வயன் வந்து ஜியா பாப்பா இல்லை பாப்பா ஊசிலாம் இல்லை அப்போ ஜூஸியா அம்மா ஜூஸ் தான் வாங்கி தர போகிறேன். அம்மா ஆப்பிள் ஜூஸ் கேட்டல நீ ஆப்பிள் ஜூஸ் வேணாம் வாட்டர் மெலன் ஜூஸ் அன்னி கிட்ட எதுவும் வேணாம் அப்போனா வாடி அப்படின்னு சொல்லிட்டு தடுத்த தண்ணி எடுத்துகிட்டு போகிறான். நான் வரல பாரு வா என்ன போடியா உன்னை அப்படின்னு சொல்லிட்டு 4 கொட்டு வைக்கிறான். பாரு ஜங்குக்கு எப்படி பண்ணுறான் பாரு உன் பொண்டாட்டி. அவனுக்கு சிரிப்பாக வருது. உன் பொண்ணு உன்னை மரியாதையே இல்லாமல் ஜங்குக்கு வாடா போடான்னு சொல்கிற நீ சிரிச்சுன்னு உட்காந்துருக்க வெக்கமே இல்லை. சோறில் உப்பு போட்டு தானே தின்ற என்னடி நீ சோறில் உப்பையே போட மாட்டியடி என் சோத்தில் நீ வைக்கிறியா வாட சோத்தில் விஷம் வைக்கிறவா அப்படின்னு சொல்லிட்டு அவள் காண்டடிச்சு. அதுக்கப்புறம் வந்து பாருப்பா நான் வரமாட்டேன் ஆடி அப்படின்னு சொல்லிட்டு தத்தனை எடுத்துகிட்டு போயிடுறா. வலைக்கட்டையாமல் ஊசி எடுத்து அவள் கையிலேயே குத்தி விட்றாங்க. மோஸ்ட்டாக கையில் தான் குத்துவாங்க என்ன கையில் தான் குத்தி விட்டாங்க. ஸோ கையில் குத்தி விட்டு வலிக்குது வயன் முன்னால் தான் ஆச்சு நீ பாரு உன்னை வச்சு செய்கிறேன் பாரு போடி அப்படின்றான். அப்போ வந்து அவன் தம்பி பாத்தியா என்னோட மனசில் இருக்கிறது அவள் வாயில் வருது பாத்தியா எனக்கு இப்படி தானே நீ பண்ணியிருப்ப சின்ன வயசில் நான் போக மாட்டேன்னு சொன்னேன் வலுக்கட்டியாமல் அம்மாக்கிட்ட போட்டு விடுவேல்ல பாரு பாத்தியா என் சாபத்தை பொண்ணு வாங்குது ஃபஸ்ட்டு உன்னை கொல்லணுடா அவன் பொண்டாட்டி வைக்க வேணாண்டி நீ எதுவும் பண்ணிடாதடி குடும்பத்தில் வந்து வா உன்னை 5 நாக்கு பிடிங்கிற மாதிரி பண்ணி வைக்கிறவா வா அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து கிளார் விடுறா. அதுக்கப்புறம் வந்து டேஸ்லாம் போயிருக்குது. ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க 2 பேரும் செம்ம ஜாலியாக இருக்காங்க. கொஞ்சம் இயர்ஸ்லாம் போகுது ஜாலியாக ஃபன் பண்ணுறாங்க. பொண்ணுக்கு வந்து 5 years ஆகிடுச்சு. அப்புறம் ஒரு நாள் அப்படி தான் வந்து அவள் அந்த மாதிரி தான் சாப்பாடெலாம் சாப்பிட்டு அவள் ஸ்கூல் போகிறாள். வயன் இங்கே வா என்ன சோறு இது இந்த சோறு எனக்கு பிடிக்கல அப்படியே ஏஞ்சி போடி உங்கள் அப்பா கிட்ட போய் சொல்லிப்போ. அப்பா இங்கே பாருப்பா வயன் அம்மாவெல்லாம் அப்படி சொல்லக்கூடாதும்மா டிஜே போடா வச்சுக்கிறாரு. அங்கெல்லாம் எனக்கு தம்பி பாப்பா தங்கச்சி பாப்பாலாம் இருக்குது அது நான் கேட்டேன் நீ கொடுத்தியா ஸ்டார்ட் பண்ணிடலாமா கொடு அப்படின்னா எங்கே ஸ்டார்ட் பண்ணுற நீ மோட்டரே வேறு செய்ய மாதிரி வந்து என்னடி சொல்லுது இது நீ பண்ணுற வேலை கற்று குத்தியா இல்லாமல் சத்தியமாக இல்லடி அப்படி பேசுது அது மோட்டர் ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு சொல்லுது. என்ன மோட்டருடா நினைக்கிறாவ அப்படின்னு சொல்லிட்டு முறைக்கிறா. அதுக்கப்புறம் வந்து ஃபன் பண்ணுறாங்க 2 பேர் உட்காந்து. அப்படியே அவள் குக் பண்ணினே இருக்கும்போது டக்குன்னு பண்ணிடுறா மயக்கப்பட்டு விழுந்துடுறா.
அப்போ ஜங்குக்கெல்லாம் பதறிச்சுடி. அம்மா சாப்பிட்டாளாடி? இல்லைப்பா தெரிலப்பா, உங்கள் அம்மா மயக்கப்பட்டு வின்ட்டா. இல்லை இருப்பா பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு எழுப்புறாங்க. அப்போ அவள் ஏன்ச்சு, ஐயோ இது வேறு ஸ்டார்ட் ஆயிடுச்சோ. முன்னாடி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நல்ல விஷயந்தான் ஜங்கு, விடு அப்படின்னா சிரிக்கிறா அவள். ஐயோ ஜியா வந்து சிரிக்கிறா. ஏண்டி சிரிக்கிறா அவள்? நான் ஜியா கிட்ட சொல்லிட்டேனே. என்னடி சொல்லிட்டேன் அப்படின்னா, அது இல்லை ஜங்குக், ஐ திங்க் நீ வந்து மறுபடியும் 9 மாதம் கஷ்டப்படணும் போல். இதுக்குடி இருக்கிற கஷ்டமும் சரியில்லைடி. டே முண்டோம் புரியலையா உனக்கு? நீ புரியலடி. ஜியா உனக்கு புரிஞ்சிச்சுலம்மா? புரிஞ்சிச்சு. தம்பி பாப்பா வரப்போகுது. வாய முன்னாடி முன்னாடி சொல்கிறாவ. ஆமாம் ஸ்டார்ட் டைப் பண்ணிட்டல, அந்த ஃபங்க்ஷன் ஓடின்னு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறா. ஸோ ஹாப்பி எண்டிங். ஸோ இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. லைட்டாக வந்து இந்த மாதிரி பின்னாடி நாய்ஸ்லாம் வந்துச்சுன்னா ஃபஸ்ட்டில் வந்திருக்கும் அந்த நாய்ஸ், இப்போ வந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். வண்டி என்ன பண்ணுறது, கம்நாட்டிங்க வந்து எப்போ பார்த்தாலும் வந்து ஹாரனை போட்டு உயிரை வாங்கியிருக்காங்க. ஸோ வந்து என்னோடய பர்த்டே அன்றைக்கி வந்து ஐ திங்க் வந்து 1 ஷாட் வந்துடும், விமென் 1 ஷாட் அதான் 2 ஷாட் வந்துடும். இல்லைனா வந்து வீடு வந்துடும். போடவே இல்லையே பாவம் சாருக்கு. அப்புறம் ஒரு அக்கா வந்து ஜிம்மு கேட்டாங்க. எனக்கு அது எப்படி பண்ணான்னு தெரியல, ஒன்றுமே புரியல. சொல்லிட்டு நான் வந்து கொஞ்சம் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அக்கா நீங்கள் கேட்டிங்கன்னா வந்து நான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கீங்க, தப்பாக நினச்சிக்காதீங்க, நான் போட்டுடுறேன். ஓகேவா? ஸோ ஸ்டே டியூன். இப்போதைக்கு விடைபெறுகிறேன், உங்கள் சாய்ரா. 사랑해요.